விளங்குகின்றார்கள் என்றால் ஈமான் என்பது ஒவ்வொரு மனிதனும் அவனாக சுவைத்து அனுபவித்து அறியக்கூடிய ஒரு விடயம் என்பதை ஹலாவத்துல் ஈமான் என்கின்ற வசனத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஈமானுடைய விருத்தி, இந்த ஈமான் எனும் ஜோதியின் பிரகாசம் எம்மிலே அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கே நாம் செல்ல இருக்கின்றோம் என்பதை முதலாவதாக இந்த படித்தரத்தினுடைய ஆரம்ப கட்டமாக நாங்கள் விளங்க வேண்டும். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்ல போகின்றோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய அடியார்களாகி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லோரும் அறிந்த விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது சிந்தனைகளை அல்லாஹுவினுடைய ஆத்மீக அறிவின் பக்கம் இட்டுச் செல்வதற்காக வேண்டி, அழைத்துச் செல்வதற்காக வேண்டி நாம் படைக்கப்பட்ட மண், எந்த இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மண் என்பதடக்கம் எமக்கு விரிவாக்கி சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான், நான் எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டேன், நீங்கள் எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது சிந்தனைக்கு விருந்தாக அல்லாஹ்வை ஒரு மனிதன் அறிய வேண்டும், விளங்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை எமக்கு ஊட்டுவதற்காக சொல்லித் தருகின்றார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையவாடிக்கு செல்லுகின்றார்கள். அந்த மையவாடியில் ஒரு கபர் குழி தோண்டப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கபர் குழியை தோண்டக்கூடிய சஹாபாக்களை பார்த்து கேட்குகின்றார்கள், கபுரு மன் ஹாதா, இது யாருடைய கபர் என்று கேட்குகின்றார்கள். தோண்டப்படக்கூடிய இந்த கபர் குழி யாருடையது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குகின்றார்கள். அங்கே கூடியிருந்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ஃபுலானுன் அல் ஹபஷி யா ரசூலல்லாஹ், அபிஷீனியா நாட்டைச் சேர்ந்த இன்னாருடைய கபர்தான் இது யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். இதை கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ். கபர் குழி தோண்டப்பட்டதற்கும் யாருடைய கபர் என்று கேட்கப்பட்டதற்கும் இன்னாருடைய கபர் என்று சொல்லப்பட்டதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கும் இடையில் சகோதரிகளை என்ன தொடர்பு இருக்கின்றது? தொடர்பு நினைத்து பார்க்க வேண்டும். இன்னாருடைய கபர் குழி என்று சொன்னால் அத்துடன் விடைய முடிந்து விட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமத்து தௌஹீதாகிய மூல மந்திரமாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அந்த இடத்திலே இன்னும் ஒரு தடவை சொல்லுகின்றார்கள். எதற்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஈமானுடைய விருத்தியை சஹாபாக்களுக்கு காட்டுகின்றார்கள். எதன் மூலமாக சொல்லுகின்றார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சீக மின் துராபிஹி, சீக மின் அர்திஹி வ ஸமாஇஹி இலா துர்பத்திஹி அல்லதி குலிக மின்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தௌஹீதினுடைய கலிமாவை மொழிய காரணம் என்ன? சீக மின் அர்திஹி, இந்த மனிதன் வாழ்ந்த மண்ணில் இருந்து, வ ஸமாஇஹி, எந்த ஆகாயத்துக்கு கீழில் வாழ்ந்தானோ அங்கே இருந்து இவனை வலித்து இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சீக்க இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எங்கே? இலா துர்பத்திஹி அல்லதி குலிக மின்ஹா, இவன் எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டானோ அந்த மண்ணின் பக்கம் இவனை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இவன் எந்த மண்ணில் படைக்கப்பட்டானோ அந்த மண்ணுக்கு இவன் சொந்தக்காரன் என்பதனால் படைக்கப்பட்ட மண்ணின் பக்கமே இவனை ஒப்படைக்க வேண்டியது எமது கடமை என்பதனால் அல்லாஹ் இவன் எந்த இடத்தில், எந்த மண்ணிலே, எந்த வையகத்தில் வாழ்ந்தாலும் கூட அவன் படைக்கப்பட்டவன் எந்த நாட்டில், எந்த மையவாடியில், எந்த இடத்தில், எந்த மஹல்லாவில் இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அல்லாஹ் அந்த மண்ணில் அவனை புதைத்து விடுகின்றான். எந்த அளவு தத்துவமும் நுட்பமும் நிறைந்த எஜமான்! இந்த யதார்த்தத்தை அறிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உடனடியாக சொல்லுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஏகன் ஒருவன், அவனுடைய சக்தி, சிந்தனை, அறிவு, ஆற்றல், நாட்டம் எல்லாவற்றையும் விட்டும் அவன் தனித்துவமாக இருக்கின்றான், யாரும் அதில் நெருங்க முடியாது என்கின்ற ஏகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் ஒரு மண்ணிலே வாழுகின்றான். அல்லாஹ் அந்த மனிதனை எந்த மண்ணில் இருந்து படைத்தானோ அந்த மண்ணிலே அவனை அடக்கம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் அந்த மண்ணின் பக்கம் ஒரு தேவையை அல்லாஹ் இவனுக்கு ஏற்படுத்துகின்றான். அவ்வாறு அந்த மனிதன் ஒரு தேவையின் நிமித்தம் அங்கே செல்லுகின்றான். அல்லாஹ் அவனுடைய உயிரை கைப்பற்றுகின்றான் என்று கால ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். துர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகும். நான் ஆரம்பமாக கூறியது அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டதாகும். அன்புக்குரிய சகோதரிகளே, எமது ஊரில் வாழக்கூடிய சகோதரர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக வேண்டி செல்லுகின்றார்கள். இது மிகவும் நீளமான விடயம், சுருக்கி பேசுகின்றேன். சென்று சில நாட்களுக்கு பிறகு நாம் கேள்விப்படுகின்றோம், எமது சகோதரர் மதீனாவிலே அல்லது மக்காவிலே அல்லது ஜித்தாவிலே அல்லது ரியாத்தில் வஃபாத் ஆகிவிட்டார், அங்கே அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். என்ன காரணம்? அந்த மனிதர் படைக்கப்பட்ட மண் இலங்கை நாட்டில் உள்ள மண் கிடையாது. அவர் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுமோ அந்த இடத்தில் இருந்துதான் அவர் படைக்கப்பட்ட மண்ணை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான் என்பதனால் அந்த மண்ணுக்கே அல்லாஹ் திருப்பி கொடுத்து விட்டான் என்கின்ற தத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலிக்து அன வ அபூபக்கர் வ உமர் மின் தீனத்தின் வாஹிதா வ நுதுஃபன ஃபீஹா ஃபீ புக்அத்தின் வாஹிதா. நானும் அபூபக்கரும் உமரும் ஒரே களிமண்ணில் இருந்து படைக்கப்பட்டிருக்கின்றோம், அந்த மண்ணின் பக்கமே எங்களை திருப்பி கொடுக்கப்படுகின்றது, அந்த மண்ணிலேயே எங்களை அடக்கம் செய்யப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அல் ஆலில் மஸ்னூஆ என்ற கிதாபிலே இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள். என்ன காரணம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் தனது மகனை அழைத்து வசியத்து செய்கின்றார்கள். நான் மரணித்து விட்டால் மகனே, ஆயிஷா மகனே, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவுக்கு சென்று என்னுடைய ஜனாசாவை அவர்களுடைய ரவுதாவுக்கு முன்னால் வைத்துவிட்டு நீங்கள் ரவுதாவை முன்னோக்கி அனுமதி கேட்க வேண்டும். என்னவென்று, உங்களுடைய ஹபீப் உங்களின் பக்கம் தனது இறுதி உறக்கத்தை, தனது இறுதி இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நாயகமே, நீங்கள் அனுமதித்தால் அவர் உள்ளே வர தயாராக இருக்கின்றார் என்று நீங்கள் ரவுதாவுக்கு முன்னால் என்று கேட்க வேண்டும் என்கின்ற வசியத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனுக்கு சொல்லுகின்றார்கள். அங்கே கூட இருந்த நபித்தோழர்களுக்கும் சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவுக்கு அவர்கள் சொன்னதைப் போல அவர்களுடைய ஜனாசா அழைத்துச் செல்லப்படுகின்றது, இழுத்துச் செல்லப்படுகின்றது. ரவுதாவுக்கு முன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா வைக்கப்படுகின்றது. அங்கே கூடியிருந்த சஹாபாக்கள் ரவுதாவை பார்த்து கேட்குகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், உங்களுடைய ஹபீப் உங்களுடன் தனது இறுதி இருப்பிடத்தை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றார், தங்களுடைய அனுமதி கிடைத்தால் அந்த இடத்தில் வந்து உறங்க தயாராக இருக்கின்றார் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதி கொண்டிருக்கக்கூடிய புனித ரவுதா ஷரீஃபினுடைய கதவினுடைய பூட்டு தானாக திறந்து கதவு திறக்கப்படுகின்றது. சீரத்துல் ஹலபியாவிலே அல் பிதாயா வன் நிஹாயாவிலே இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். கதவு திறக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். தனது மகன் அப்துல்லாஹ் பின் உமரை அழைத்து சொல்லுகின்றார்கள், மகனே, ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் சென்று அவர்களுடைய இல்லத்திலே வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே உறங்குவதற்கு இறுதி இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அனுமதியை நீங்கள் வழங்கி வர வேண்டும், கேட்டு வர வேண்டும் என்று அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் சென்று தனது தந்தை கூறிய விடயத்தை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். அப்போது பிபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நான் இந்த இடத்தை எனக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருந்தேன். ஆனால் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தை பிரியப்படுவதனால் அவர்களுக்காக இந்த இடத்தை நான் வழங்குகின்றேன் அன்பளிப்பாக என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுபக்கத்திலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலித்து அன வ அபூபக்கர் வ உமர் மின் தீனத்தின்